இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம குடும்பத்தின் பாதுகாப்புக்காக ஜெபிக்க போறோம். அதாவது நோவாவை தேவன் குடும்பமாய் வைத்து ஆசிர்வதித்தார், ஒரு பேழைக்குள் வைத்து பாதுகாத்தார். நோவாவும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின் படி செய்யும் பொழுது தேவன் நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தார், அவர்கள் சந்ததியை ஆசீர்வதித்தார், பூமியில் பழுக பெருக பண்ணினார். இதே போல இன்னைக்கு நம்ம அநேக குடும்பங்கள்ல பாதுகாப்பு குறைவாக இருக்கு. பிசாசானவன் இந்த குடும்ப அமைப்பை சிதைக்கும்படியாக அநேக தந்திரங்களோடு நம்மளை எதிர்த்து நிற்கலாம். ஒருவேளை குடும்பத்துல அநேக போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள் அநேகத்தின் மூலமாக இந்த குடும்ப அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கலாம், இந்த குடும்ப உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதற்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்து நம்ம இழந்து போன ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தர் நமக்கு திரும்ப தருவார். அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வீடியோ மூலமா பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் கிரியை செய்கிற சர்ப்பத்தின் வல்லமைகள், அப்பா, தேள்களின் வல்லமைகள், பொல்லாத ஆவிகள், அப்பா, வானமண்டல சேனைகளின் ஆவிகள் எல்லாவற்றையோடும் கர்த்தர் தாமே உம்முடைய தூதர்களை அனுப்பி யுத்தம் பண்ணணும். அப்பா, குடும்ப சமாதானம் சந்தோஷத்தை திரும்பவும் தந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து நிறுத்தணும்ப்பா. அமே, மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி உங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் கட்டுவிக்க போவதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா எங்களை மாற்றும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கு எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டுங்கப்பா. கர்த்தர் தாமே சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படி எங்களை பேர் பேராய் குடும்பமாய் வம்சமாய் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கணும்ப்பா. ஆமே, ஆடல் பாடல் சத்தத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்கு போனேன் தாவீது சொன்னபடி ஒருவேளை நாங்கள் ஆலயத்துக்கு போகாமல் தேவனுடைய சபை கூடி விரதை விட்டு விட்டுருக்கலாம்ப்பா. மறுபடியும் நாங்கள் குடும்பமா இணைந்து அப்பா சந்தோஷத்தோட பரிசுத்த நாள ஓய்வு நாள ஆசிரிக்க எங்களுக்கு கிருபை இரக்கம் பாராட்டுங்கப்பா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து உயர்த்த போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் தாமே எங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்க போவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.